அதாவது நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு சங்கி அமைச்சர் மன்னிக்கணும், மாண்புமிகு எரிசக்தி துறை அமைச்சர் அவர்கள் பேச இல்ல மாண்புமிகு பாத்ரூம்ல நீக்கிட்டீங்களா? மாண்புமிகு பாத்ரூம்ல 3 மணி நேரம் உட்கார்ந்து இந்த எதிர்கட்சி தலைவர் நான் சொன்னா அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விஷயம் பேசுறோம் அப்படின்னா, சட்டமன்றத்தில் மக்களை பிரச்சனை கேளுங்க, மக்களை அடுத்த லெவலில் என்ன கொண்டு போகலாம், என்ன விஷயம் செய்யலாம், அதை பற்றி பேசுறதை விட்டுட்டு இந்த இடத்துல நான் பெரியாளா நீ பெரியாளா, இவங்களுக்கு ஒரு அடைமொழி அவங்களுக்கு ஒரு அடைமொழி பேசுறத சட்டசபையில் உங்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. பொதுமக்கள் எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு ஆட்சி வரட்டும், புதிய ஆட்சி வந்துட்டோம்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க, நல்ல விஷயங்களை செய்வாங்க அப்படின்ற நோக்கத்துல தான் ஒரு ஆட்சியை கொண்டு வராங்க. அந்த ஆட்சியை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நல்லா சரியான முறையில் தான் செயல்படுறாங்களா, இல்லை சரியான முறையில் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. எதுக்காக சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பேசின விஷயங்கள் தான் நான் பேசணும். ஒரு பக்கம் எதிர்கட்சி தலைவர் சங்கி அமைச்சர்ன்றாரு, ஒரு பக்கம் இவர் பாத்தீங்கன்னா கரூர் கம்பெனின்றாரு, அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவரை பாத்ரூம்ல 3 மணி நேரம் காத்திருந்த எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன விஷயம் சொல்லு? இதுக்காக மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இதுக்காக மக்கள் பணியை செய்ய சொல்ல அடிச்சுட்டு இருக்காங்க. ஒரு சட்டமன்றத்துல சாதாரண விஷயம் பேச வேண்டிய விஷயமா இதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட கருத்தா இருக்கலாம், உங்களோட ஈகோ இருக்கலாம், என்ன வேணா இருக்கட்டும். அதை வெளியில வச்சுட்டு மக்களுக்கான பிரச்சனை என்ன, மக்களுக்கு என்ன செய்யலாம், மக்களுக்கான பணி என்ன, என்னென்ன நல்லது நடக்கும், மக்கள்கிட்ட என்ன செய்யணும், அது பண்ணிட்டு விஷயத்த பேசுறதுக்கு கூட்டினா, அதை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் சட்டமன்றத்துல பேசிட்டு இருக்காங்க. இங்கேயே அரசியல் பண்ண சொன்னாங்க. இதுக்காக மக்களை தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா மக்கள் மிகப்பெரிய ஒரு வேதனை இது. ஒரு பக்கம் ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு பக்கம் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி. எதிர்கட்சி இத்தனை வருஷமா அரசியல்ல ஆண்டு இருக்கிறீங்க, 60 வருஷமா இருக்க திராவிட கட்சிகள், ஒரு கட்சிக்கு கூட ஒரு இது கூட இல்ல, ஒரு என்னடா பேசணும், ஒரு பொதுமக்கள் கிட்ட பேசுறாங்களே, பொதுமக்கள் டைரக்டா வெளியே வருது அப்படின்ற விஷயம் தெரியாது. இப்படிதான் பேசிட்டு அரசியல் பண்ணுவீங்களா? இல்ல ஆளுங்கட்சி தான் இப்படிதான் அரசியல் பண்ணுவீங்க நீங்களா? ஒரு விஷயம் ஒன்று சொல்றீங்க அப்படின்னா, ஒருத்தரை பத்தி இது குறிப்பிடும் போது அவங்களுக்கான இது கரெக்டான மரியாதை கிடைக்கணும். அந்த இடத்துல கிடைக்கதான்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க தூண்டி விடுறீங்க, இதை கரூர் கம்பெனி அமைச்சர் அப்படின்னு சொல்றீங்க, முன்னாள் கரூர் அமைச்சர். அதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையா? இதோ பேச வேண்டிய இடம், அது பேசுறதுக்கான இடமா இது சொல்றீங்க? சொல்லு பார்க்கலாம். மக்கள் வேதனையில இருக்காங்க. இப்ப சாதாரண விஷயம் ஒண்ணு சொல்லட்டுங்களா? இப்போ ஒரு சட்டசபையில ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன்ல உங்களோட சார்ஜ் எப்படி இருந்தாலும் சரி விஷயத்த சொல்றேன், அது கேட்கறேன், அது என்ன சொல்றதுன்னு நீங்களே பாருங்க. சட்டமன்றத்துல ஒரு நாள் செலவு எவ்வளவு ஆகுது அப்படின்னு போட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி. யாரோட வரிப்பணம்? நம்மளோட வரிப்பணம். சுமார் ஏறத்தால தான் சொல்றது, 1 கோடி, 1லிருந்து 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு செலவாகுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி பாதுகாப்பு, எம்எல்ஏட செலவு, அதுல இருக்கிற அந்த வேலை செய்யற பணியாளர் செலவு, கேமரா, இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா அந்த ரெண்ட் ரூம் எல்லாம் சேர்த்து ஒரு நாளைக்கு சராசரியா ஒரு அசம்பிளி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரத்துக்கு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்றாங்க. ஏன் அந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட வரி பணத்துல தான் நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் வந்திருக்கீங்க. அது மக்களுக்கான சேவை செய்யுங்க. அந்த இடத்துல நான் பெரியாளா நீ பெரியாளா, நான் அரசியல் கட்சி இத்தனை வருஷம் தாங்க, நீங்க இத்தனை வருஷம் தாங்கன்றது ஒரு பக்கம் சங்கி அமைச்சர்ன்றது, ஒரு பக்கம் முதல் நாள் எதிர்கட்சி தலைவர் அங்க இருந்தாரு இங்க இருந்தாரு. இதெல்லாம் உங்களுக்கு என்ன தேவையா? இதெல்லாம் மக்கள் கேட்டானா? மக்கள் இதெல்லாம் சொல்லுங்க, இந்த சட்டசபையில பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. மக்களுக்கு இதை கேட்கறாங்க. என்ன நடந்துட்டு என்ன பண்றீங்கன்னு தெரியல. தயவு செஞ்சு இதெல்லாம் தவிர்த்துட்டு நல்ல விஷயத்த பேசுங்க, நல்ல கருத்துக்களை சொல்லுங்க, மக்களுக்கு அடுத்தடுத்த லெவல் கொண்டு போங்க. இதை பத்தி பேசுங்க. ஆளுக்காக பேசிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு என்ன பேச வராங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. ஒரு அசம்பிளியில என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு ஒரு தகுதி ஒரு தராதரம் இல்ல. 2 அமைச்சர்கள் 2 அமைச்சர்களுக்கு சொல்ற, எதிர்கட்சி முன்னாள் இருந்த எதிர்கட்சி அவர்களுக்கு சொல்ற, இதெல்லாம் என்ன விஷயம் பேசுறீங்க சொல்லு பார்க்கலாம். எதுக்காக இது மாதிரி பேசணும்? இதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுட்டு ஒழுங்கா மக்களுக்கான அரசியல் செய்ய வாங்க. இல்லைன்னா தயவு செஞ்சு வராதிங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, எங்க தயவு செஞ்சு வந்துடாதீங்க. நீங்க எப்படி ஜெயிச்சிட்டீங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பக்கம் அசம்பிளியில ஆளுக்கால நீ பெரிய நான் பெரிய கொந்தளிச்சு உட்காந்து சண்டை போட்டுக்கிறீங்க, ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயத்த சொல்லுங்க. மக்களுக்கு ஒரு ஆளுங்கட்சி தவறு செய்தா, நீங்க ஆல்ரெடி சீனியர் தானே, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் தவறுன்னு சுட்டி காட்டி இதை திருத்தி சொல்லுங்க, இந்த விஷயம் எல்லாம் செய்யுங்கன்னு கேள்வி கேளுங்க.
இந்த இடத்துல வந்து நான் அவர் தப்பா பேசிட்டாருன்னா இல்ல அவர் இது வேண்மணிக்கே பேசினாருன்னா நீங்களும் அந்த இடத்துல பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு சொல்லு பார்க்கலாம். என்ன தகுதியில இருந்து பேசிட்டு இருக்கீங்க சொல்லு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் திருத்திட்டு மக்களுக்கான பணியை செய்யுங்க. சரி, தயவு செஞ்சு சொல்றேன். எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதகமா இருக்கு இந்த சட்டமன்ற அசம்பிளை பார்த்தவொடனே எனக்கு என்னடா மக்களோட வரிப்பணத்துல வந்து செய்யறாங்களே, இவ்வளவு மோசமான நிலையில வந்து பேசிட்டு இப்படிலாம் நடக்கிறாங்களே, எதுக்கடா இவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய வருத்தத்துக்கு உள்ளாக்குது. கண்டிப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க.